திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளிவருது. அந்த திரைப்படத்தில் 3 பாடல் வெளிவந்திருக்கு சார். அதில் மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை ஒரு நடிகை வச்சு ஆட வச்சாங்க. ஒரு 100 பேர் சுற்றி நின்று ஆடுற மாதிரி. அதை இன்னைக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணாங்களா? ஆமாம். இல்லை, இவர் நம்ம மாரி செல்வராஜ் இயக்குனர் இருக்கார்ல சார், வாழை திரைப்படம், மாமன்னன் இதெல்லாம் எடுத்தார்ல, அவர் இப்படி ஒரு நடிகையை ஆட வச்சு ஒரு 50 பேர் சுற்றி நின்று ஆடுறது என்ன கலாச்சாரம், இது எந்த மாதிரியான மனநிலையை, பெண்கள் பற்றி எந்த மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தும், இதை அந்த காலத்திலே நடந்துட்டுருக்கு, குத்துப்பாடல்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்போவே இதை தடுக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசியிருக்கிறார் சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சினிமாவுக்குள்ளார வந்துட்டாங்க இதெல்லாம் சார். இப்போ பரதநாட்டியம் ஆடுறாங்க, ஒரு அரங்கத்தில் ஒரு பொண்ணு ஆடுது, 1000 பேர் பாடுறோம். அப்போ ஒரு பரதநாட்டியங்கிற பேர் பெண்களை கேவலப்படுத்துகிறீர்கள்னு சொல்லுவார் அவர். இல்லை சார், இப்போ பரதநாட்டியத்தினுடைய உடை வேற. இப்போ இங்கே உடை இருந்தால் கூட பரதநாட்டியத்தில் சிருங்காரம் தான் முக்கியம், தெரியுமில்ல? சிருங்காரம் தான் பரதநாட்டியமே சிருங்காரம் தான். உடம்ப போற ஆட்டுறாங்க, அலுங்கி குலுங்கி வாடி அப்படின்னு சொல்லலாம் பாட்டு இருக்குது. கட்டி முத்தமிட்டு வம்புகள் செய்வார் கேடுதனை எவரிடம் போய் சொல்வேன், பாராதிருந்தால் கடம்பொரு யுகமாகுதே, உன்னை கட்டி போடுவேன் எனது அருகில் அணைப்பையே அப்படின்னு பாட்டு இருக்குது. மன்மதல்லிலேயே வென்றால் உண்டோ, என்மேல் உனக்கு ஏனோ பராமகம் அப்படின்னு ஒரு கிஸ் வரும். 40களில் சினிமாவை அதுதான். அதில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒழுக்க போதனை சொல்கிறதா இருந்தாக்கா நீங்கள் எடுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் நீங்கள் நம்புறீங்களோ அந்த கடவுள்னால வச்சு எடுக்கு. இல்லை சார், யதார்த்தம் இல்லாமல் இருக்கே. இப்போ ஒரு காட்சி போயிட்டுருக்கு, அதில் ஒரு பெண்ணை கொண்டு அரைக்குறை உடையில் ஆட வைக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ சிலுக்கு சுமிதாவெல்லாம் என்னவா இருந்தாங்க, அனுராதாங்கிறவங்களாம் என்னவா இருந்தாங்க, ஜோதிலட்சுமியெல்லாம் என்னவா இருந்தாங்க. ஒரு காட்சி உள்ள நுழைச்சிங்கல்ல, கதாநாயகி கடைசியில் கதாநாயகி இதை வில்லனை மயக்கிறதுக்கு கவர்ச்சி உடையில் தானே ஆடுற. கதையில் அது தேவைப்படுது இல்லை. கவர்ச்சி சினிமா உலகம், கவர்ச்சி உலகம். அதில் உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணுறது தான் அந்த சினிமா விட்டு போயிடுங்க, வெளியே போயிடுங்க. பள்ளிக்கூடத்தில் ஆச்சரியரை போங்க, இல்லாட்டி ஒரு மதத்தை உருவாக்கி ஆபாசமே இல்லாத உலகத்தை உருவாக்குங்க. ஆனால் தனித்துவமான சில இயக்குநர்கள் இருக்க தானே செய்கிறாங்க சார். இப்போ இவர் வெற்றிமாறன், நம்ம சொல்லக்கூடிய மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து, இவங்களுடைய திரைப்படங்களில் இப்படிப்பட்ட காட்சிகளை, பாரஞ்சித்து படத்தில் சார்பட்ட படத்தில் முத்த காட்சியில் இருந்தது, முத்த காட்சி இருந்தது. அப்புறம் அது ஆபாசம் இல்லையா? அது ஆபாசம் இல்லையா? உடம்ப காட்டுறதே தப்பு, அது உடம்பு உபயோகப்படுத்துறதே காட்டினாங்க, அது தப்பு இல்லையா? தமிழ் படத்தில் முத்த காட்சி உண்டா, இருந்ததா? சர்வசாதாரணமாக காட்டினாங்களே. அதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை. நீ எடுத்த படத்தில் இல்லைங்கிறத வச்சுட்டு நீ இதை பேசிக்கலாம். அதுக்காக நீ அடுத்த படத்தை அப்படி தான் எடுப்பேன்றதெல்லாம் சொல்லாது. அப்போ அதான் சினிமா உலகமே ஒரு கவர்ச்சி உலகம். நாடக உலகத்திலேயே அது உண்டுங்க. நாடக உலகத்திலே என்னத்துக்கு மேக்கப் போடுறீங்க, என்னத்துக்கு பெண்களை போடுறீங்க? தேவையா? கதாநாயகி ஒரு படத்துக்கு தேவையா? இல்லை சார், ஒரு கதைன்னு எடுக்கும்போது கதை ஆண் பெண் தேவைப்படுறாள், பெண் தேவைப்படுறாள். எதுக்காக பெண் தேவைப்படுறா? காட்சிக்கு முக்கியம் இல்லை. ஒரு கதையை சொல்லும் அந்த பெண்ணுடைய உடம்பு அது முந்தானி விலகத்தான் செய்யும், பார்க்கத்தான் செய்வான். அது இயல்பா விலகுறது வேற, வேணும்னே விலகு ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் வீரக்கணல்னு ஒரு படம், ஜெமினி நடித்தது, அஞ்சலி தேவி நடித்த படம். அந்த படத்தில் குதிரையில் அஞ்சலி தேவி வருவாங்க. அவங்க மார்புகள் குலுங்குது அந்த குதிரையில் வரும்போது. அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டாங்க, சென்சாரில் வெட்டிவிட்டாங்க. அதுக்கு கேட்டாங்க, பெண்ணுக்கு மார்பு இருக்கிறது தப்பான்னு கேட்டாங்க. குதிரை மேலே போகும்போது ஆடாமல் என்ன பண்ணும்? உன் பார்வையில் அழுக்கு, உன் பார்வையில் பெண்ணை கேவலமாக நீ பார்த்துருக்க, ரொம்ப யோகியனாட்ட பேசுகிற, அதை ஏன் நீ பார்த்த? படத்தில் 1000 சீன் வருது, இதை எடுத்து சொல்கிறார். ஆக இதை தேடி பார்த்துருக்கார். இவர் புத்தியில் அழுக்கு, அதுதான் வெளிவருது. இல்லை, சில காட்சிகள் யதார்த்தமாக. வள்ளுவர் குறள் எழுதியிருக்காருங்க, காமத்து பால் இருக்குது. நீ காமத்து பாலில் தேடி தேடி பிடிச்சின்னாக்க உன்னுடைய இது. வள்ளுவர் ஒரு உடல் உறவை பற்றி அவர் எழுதும்போது சொல்கிறாரு,
அந்த 2 பேரும் உடல் உறவு கொண்ட போது சந்தனத்தை பூச்சிக்கிட்டு இது பண்ணாங்க. இந்த உடல் நெருக்கத்தின் மூலமாக பிதுக்கின சந்தனம் தரையில் உளுந்து அந்த 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 சந்தனத்தில் வலிக்கு யானையெல்லாம் கீழே உளுந்ததுன்னு எழுதுறாரு குறள். இதை எடுத்துக்கிட்டு இப்படி அசிங்கமாக ஆபாசமாக குறள் எழுதியிருக்காரு. இதை வந்து மக்கள் வேடிக்கை பார்க்குறாருன்னு சொல்லுவாரா? கேட்டு சொல்லு. கம்பராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு அமைச்ச போது அந்த படகோட்டிகள்லாம் துக்கத்தில் படகு ஓட்டிக்கிட்டு வர்றான். அவன் துக்கம் எப்படி சரியாச்சுன்றது வந்து கம்பன் எழுதுறான். வாயில் சொல்ல முடியாது, வாயில் சொல்ல முடியாது. எப்படி அந்த துக்கத்தை இது கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ராமன் வந்து வில்ல ஓடிச்சிட்டாங்கிற தகவலை போய் சீதை கிட்ட சொல்கிறாங்க. சீதனுடைய மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுதுன்னு கம்பன் எழுதுறான். இந்த டைரக்டர் படித்து பார்க்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட ராமாயணத்தையா நீ இது பண்ண போகிற? அதை தான் அண்ணா எழுதினார். பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாத்துக்கும் பாடமாக வைக்கணும் போது இதையும் சேர்த்து வைக்கிறார். ஓ சரி சரி சரி. உங்கள் பார்வை கோளாறு. இதை தேடி போயிருக்கீங்க. அந்த படத்தில் 1000 நல்ல விஷயம் இருக்குது. கோயிலுக்குள்ளார போகிறவங்க வந்து கோயிலில் சாமியை கும்பிட்றதுக்கு போகலாம். அங்கேயே சிலைகள் இருக்குது, பெண்களுக்கு மார்பை மூடாமல் சிலைகள் இருக்குது. நீ அதை பார்த்துட்டு இப்படி வச்சிருக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. உன் பார்வை சாமி மேலே இருந்தால் நீ அதை பார்க்குற. நீ சாமியவே சைட் அடிக்கிறாள்னாக்க என்ன பண்ண முடியும்? இல்லை சார், ஒரு காலத்தில் வந்து இலைமறை காய்மறையாக சொன்ன விஷயங்களை இன்னைக்கு நேரடியாகவே சொல்கிறாங்க. அது மாதிரி ஆபாசமான விஷயங்களை க்ளோஸ்அப்பில் காட்டுறது அது ஒரு வணிக நோக்கமாகவே தானே. சினிமா எடுக்கிறது என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு எடுக்கிறீங்க? வெற்றி அடைகிறதுக்கு தானே எடுக்கிறீங்க. அந்த வணிக நோக்கத்தில் தான் எடுக்கிறாங்க. யாரும் நஷ்டத்துக்காக வேலை செய்யலைங்க. ஒரு சாக்லேட் இருக்குது, அந்த சாக்லேட்டுக்கு விளம்பரத்துக்கு ஒரு பெண் வந்து நிற்கிறா. ஒரு ஒரு கார் விளம்பரம் வருது, அந்த கார் விளம்பரத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பாதி உடையில் வந்து நிற்கிறா. வர்த்தகத்துக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடலிங்க நிறுத்திடுவீங்களா? தன்னை பெரிய யோகியான்னு காட்டிக்கிறதுக்காக பேசுகிற பேச்சுங்க. அவ்வளோ படத்தில் அவ்வளோ காட்சிகள் இருந்து இதை தேடி பார்க்குறாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் நான் பேச வரல. இல்லை அவர் நானும் இது மாதிரி பேசலாம். உத்தம வேஷம் போடலாம். நான் செக்ஸாலஜிஸ்ட். என்கிட்ட வர்றவங்களாம் யார் வர்றான்? இந்த மாதிரி ஆளுக்கு தான் வர்றான். இல்லை அவரோட சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரியுதுன்னா, இப்போ இப்படியே காட்டிகிட்டு இருந்தா இந்த பெண்களை பற்றி பெண்களுடைய இதை பற்றி என்ன பார்வை ஏற்படும்? இவரே அதை தப்பாக பார்க்குறாரு. இவரே அதை தப்பாக பார்க்குறாரு. கோயிலில் செலவழிச்சோம் எம்ஆர் அதை கேட்பாருங்க. ரத்த கட்டீரில் அஜந்தாவிலும் எல்லோராவிலும் கோயில்களிலும் பெண்களை நிர்வாணப்படுத்தி நிற்க வைத்து இருக்கிறானே, அப்படியெல்லாம் சிலை வடித்து ஓவியம் வைத்த நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்களா அப்படிம்பார். அன்னைக்கு பெண்களுக்கு மார்புக்கு துணி இல்லைங்க. போங்க திருமல் நாயக்கர் இது மீனாட்சி அம்மன் கோயில் வந்து திருமல் நாயக்கரனுடைய சிலை இருக்குதா, எடுத்து அப்படி அவனுடைய ராணி சிலை இருக்குது, மார்புக்கு துணி கிடையாது. பார்வதிக்கு அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மனுக்கு துணி கிடையாது. இப்போ அம்மனை கும்பிட்றத விட்டுட்டு மார்பு தேர்ந்து கிடக்குதுன்னு சொல்ல. அதனால தாங்க இன்றைக்கி எல்லாம் துணியை போட்டு மூடுறான். உன் பார்வையில் அழுக்கு, உன் பார்வையில் அழுக்கு. அதை நியாயப்படுத்த பார்க்குறேன். படத்தில் 1000 காட்சி இருக்கு. செலக்ட் பண்ணி இப்படி போச்சுன்னா என்ன? இன்றைக்கி இப்போ புடவை கட்டின பெண்ணை எங்கேயாவது பார்க்குறீங்களா? அபூர்வம். நம்ம ஆண்கள் எவனாவது வேஷ்டி கட்டி பார்க்குறீங்களா? கல்யாண காட்சின்னா தான் உடனே நம்ம பட்டு வேட்டி கட்டிட்டு வர்றோம். அன்றைக்கி வேஷ்டி கட்ட தெரியல, நமக்கு புடவை கட்ட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் அன்றைக்கி முகூர்த்த புடவை ஒன்று கட்டுறாங்க. இன்றைக்கி போக போக என்ன போச்சுன்னா அது கூட அந்த கவுன் மாதிரிலாம் போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க. இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு போகிற இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆபாசமாக பார்க்குறது. இன்றைக்கி உடையில் கன்வீனியன்ஸ் வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனால் புடவை தாங்க இருக்கிறதுலே செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்ஸு. வெளிநாட்டில் நான் இருந்தபோது அந்த பெண்கள் கேட்டாங்க, நடக்கிறதுக்கு வத்தியாக இருக்கட்டும், நாங்கள் முழங்கால் வரல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறோம், முழங்கால் அப்போ தான் நடக்க முடியும்னு. நீ வயிற்ற காட்டிக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு இருக்க என்ன அர்த்தம்னு கேட்டான். பஸ்ஸில் ஒரு பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு வர்றான்னாக்கா அத்தனை ஆம்பளை என்ன பார்த்துட்டு எப்படா முந்தாடி கிளம்பு? அதானே நம்ம மைண்டில் இருக்குது. அதானே உண்மை. சுச்சி சுச்சி நான் அதை பார்க்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ அதையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. இவன் யோக்கிய சும்மா வந்து இதெல்லாம் பேசுறதுனால என்ன அப்பழுக்கப்பட்ட அப்படியே தூய்மையான மனுஷன்னு காட்டிக்கிறதுக்கு நினச்சிக்கின்னா தப்பு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் படிச்சுன்னு மைண்டுன்னு எனக்கு தெரியும். சரி சார், ரொம்ப நன்றி உங்களுடைய பேட்டிக்காக. நன்றி.